டியர் பேரண்ட், உங்களை வரவேற்பதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். 25 ஆண்டுகளை கடந்து ஒரு பள்ளி சீரோடும் சிறப்போடும் இயங்கி இருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ரோஷன்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கடுத்து எங்களுடைய சுகந்தாபாயனுடைய மாணவர், முன்னாள் மாணவர், யூகேஜி படித்தவர், இன்று சென்னையில் கலைஞருடைய தொகுதியில் அவர் ஒரு அதிகாரி. எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அதுமல்ல, விழாநாயகன் யாரு? எங்கள் வீட்டு பிள்ளை. விழாநாயகன் எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் இல்லாமல் நாங்கள் விழா நடத்ததே கிடையாது. நாங்கள் பத்திரமே போட்டு கொடுத்தோம். எங்கள் அத்தனை விழாக்களுக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று போட்டாச்சு. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேல அன்புல இருந்த அன்பு, இந்த பகுதி மக்களின் எல்லா அன்பையும் பெற்ற பெருமகன், அந்த பெருமகனுடைய துணைவியார் மகள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருகை என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். மகள் ஆர்த்தி சில காலம் எங்களிடம் பணிபுரிஞ்சாங்க. நாங்கள் தான் அவங்கள பார்த்து பயப்படுவோம், எங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ரைட். ஒரு திறமையான பெண். அவன் எங்களுக்கு எதிராக போட்டி ஒரு ஸ்கூலை கூட வச்சு எங்களுக்கு தோக்கடிச்சிருக்கலாம், ஆனால் விட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே? ரைட். டியர் பேரண்ட், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன ஆடினார்கள், பாடினார்கள். அதாவது அவ்வளவு என்ன சிறப்பாக பண்ணாங்க. அவங்க உங்கள் வீட்டு பிள்ளை ஆடணும் மட்டும் இல்லை, 5-6 ஸ்கூல் நடந்திருக்கு, அத்தனையும் தோக்கடிக்கணும் அப்படிங்க. நான் ஏற்கனவே முதல் நாளே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் தோக்கடிச்சிருது அப்படிங்கிறது எங்களுடைய சுகந்தாபாய். ஏன்னா அவள் எனக்கு முன் ஜென்மத்தில் தாயாக இருந்திருக்க வேண்டும், அவள் மகளாக இருந்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் போது சில சிப்பிகள் தான் முத்தா இருக்கும். அப்படி ஒரு சில பேர் இல்லை, நம்ம சுகந்தாபாயும் ஒருவர். அவர் சிறப்பாக பள்ளி நடத்துகிறார். இந்த பள்ளியை துவங்கும் போது அவர் ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் நாங்கள் ஆரம்பித்தோம் அவர் பேரில். அங்கே ஒரு 3 கொலை நடந்துருச்சு. எங்களால் அதுக்கு மேலே நடத்த முடியல. பெருங்குளத்தூரில் அதை வந்துட்டோம். இங்கே வந்த உடனே இங்கே ஸ்கூல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்த உடனே இந்தம்மா நான் வரமாட்டேன், அதெல்லாம் போக முடியாது, போய் என்னை விரட்டிட்டாங்க. நான் ஒரு மிஸ்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு இயர் ஓட்டி இது நல்ல பள்ளிக்கூடம் தான் சொன்ன அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. அதான் சொன்னலாம், முன்பிறவியில் எனக்கு தாயாக இருந்திருக்க வேண்டும், அல்லது சகோதரியாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் என்னை அவர்கள் வாழ்த்துவதில் தயங்குவதே இல்லை. நான் சில நேரத்தில் சொல்லு கோவப்பட்டுருவேன். சுமாரமா கோவமா ஆய்வுனா கத்துருவேன். அடுத்த நிமிஷம் பேசிடுவாங்க. எத்தனையோ நான் என்னுடைய வேலை பார்த்தவங்கள தான். நான் ஒரு முதலாளி கிடையாது, நான் ஒரு தொழிலாளி. நான் பள்ளி ஆரம்பித்த போது ஆயா வரலன்னா முதல்ல மோட்டர் போட்டு லைட்டில் தான் கிளீன் பண்ணுவேன். அந்த காலத்தில் ஏறத்தாழ 30 years பேக். ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும். ஏறத்தாழ நம்முடைய அரசு பள்ளியில் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கவில்லை என்று இந்த நாட்டை ஆளும் கவர்னரே சொல்லிவிட்டார். நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் 3ஆம் கிளாஸ் பிள்ளை 8ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கும். நாம் ஒரு சிறந்த பள்ளியை உருவாக்கி இருக்கிறோம் என்பதில் மிக பெருமைப்படுகிறோம். இங்கே நாம் பார்த்தோம், ஆட்டம் பாட்டம் என்ன. அதே அப்பா, நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் என்ன டீச்சர்லாம் கோச்சிக்கிடுவாங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு சமமாக இந்த பள்ளிக்கூடம் வந்துருச்சு. என்ன எல்லாம் என் பள்ளிக்கூடம் தானே. ரைட். இந்த இனிய நிகழ்ச்சியை மிக சிறப்பு. ரைட். நம்முடைய பெருமாட்டி இந்த பள்ளி வளர்ச்சியில் அவருடைய கணவர் மறைந்த அன்பு அவர்கள் எங்களுக்கு எப்போதெல்லாம் கொடியேற்றுவோமோ அன்பு இருந்த அன்பு லட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய எங்களுக்கு முன்னால் லட்டு காத்திருக்கும். நான் அப்போ சொல்லுவேன், அன்பு நிறைந்த அன்பு அவர்களுடைய லட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த பெருமாட்டி நான் நினைவு கூறுகிறேன். அந்த பெருமகன் நினைவாக அவளை வருகிறேங்க. இந்த விழா நாயகன் சொன்னேன், எங்கே இருந்தாலும் அவர் கோட் சூட் போட்டு வந்துடுவார். நான் பக்கத்தில் போய் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு கோட் சூட்லாம் போட்டிருக்காரு, நம்ம எப்படின்னு பார்ப்பேன். சும்மா இருங்க வாங்க உட்காருங்க பாரு. அவர் எங்களோடு குடும்பத்தில் ஒருவராகிவிட்டார். அவர் 2-3 பள்ளிகள் நடத்துகிறார். திறமையான நிர்வாகி. நாங்கள் அவரிடம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம்.
அதை மட்டுமல்ல, திருவள்ளூர் மாவட்டத்துடைய கல்வி சங்கத்தினுடைய செக்ரட்டரி கூட. அதனால நாங்கள் அவரையும் வருகிறேன். ஆமாம், அவர் அட்வொகேட் கூட படிச்சிருக்காரு. அட்வொகேட் தானே? ரைட். அப்போ நீங்கள் நாங்கள் கேஸு கூப்பிட்டா காசு இல்லாமல் ஆசராஜ் வந்து ரைட். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் நெஞ்சோடு வாழும் மருத்துவர் ஐயா, மருத்துவர் மிக, அவர் மருத்துவர் சொல்ல வந்து கடவுளின் அவதாரம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம டாக்டரை பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்குறவங்க உண்டு, அதை தொழிலாக பார்ப்பவர் உண்டு, அதை கடமையாக பார்ப்பவர் உண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளின் தூதுவராக பார்ப்பவர் உண்டு. அப்படி பார்ப்பவர் தான் நம்ம ஐயா ரோஷன்குமார் அவர்கள். அந்த பெருமகனை பெரிய பள்ளிக்கெல்லாம் போய் விட விட்டுட்டு நம்ம சின்ன பள்ளியில் அவர் ஏறத்தாழ தன்னுடைய தொழில் ஏறத்தாழ ஒரு எத்தனையோ பேஷண்ட்டை காப்பாற்றாலும் விட்டு வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம வந்து அவங்கள வரவேற்க ரொம்ப பெருமைப்படுகிறோம். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கலை. அவர் கலையை பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன். யூகேஜி படிக்கும்போது அப்பா கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் பண்ணாராம். அப்பா நம்ம பஸ் அந்த வரது பாரு அப்படின்னாராம். எப்படி யூகேஜி படிக்கும் போது எங்கள் விநாயக வித்தியாலயம் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்பா சொல்லுவார், அத்தானோ என்ன மச்சானு கூப்பிடுவாரு, அத்தானோ நம்ம கலையை தூக்கிட்டு போனேன், அந்த நம்ம பஸ் வந்துருச்சுப்பா, நம்ம பஸ் வந்துருச்சு. அப்போ நம்முடைய பள்ளி அப்போவே வந்து ஒரு சிறந்த பள்ளியை, இவர் எதிர்காலத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வருவாங்க அப்போவே இறைவன் தீர்மானித்து விட்டான். அந்த வகையில் எங்களுடைய மாணவன் எங்களோடு வளர்ந்தவன் இந்த பள்ளிக்கு வந்திருப்பேன் நாங்கள் பெருமைக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒன்றை பார்த்தா முன்னேறு போனாத்தான் பின்னேறு வரும். இங்கு படித்த மாணவர்கள் உயரும் பொழுதுதான் அடுத்த ஒரு மாணவனும் உயருவான். இது ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள இது. ஏழைகளின் சொந்தமே, என்னமோ உயர்வு, எளிமையான வாழ்வு, உழைப்பால் உயர்ந்த வல்லலே, ஊருக்கு உழைத்த உத்தமரே, உங்களுக்கு எங்களது இனிய அர்ப்பணிப்பு, எளிய அர்ப்பணிப்பு. கல்யாணி பள்ளி மற்றும் வேலம்மாள் பள்ளி கல்வி குழுமம். நோய் தீர்க்கும் மருத்துவர், குழலினும் இனியவர், செய்போல் பார்ப்பார் நோய் வந்தாரை, தெய்வம் என்றும் அவருக்கு துணை நிற்க வேண்டுகிறோம். வித்யாலயின் விலையில்லா மாணிக்கம் கலை, தலைமை பண்பு மிக்க மாணவன், தமிழ் கூறும் நல்லுலகில் தலைமகனாய் வாழ்ந்திட வாழ்த்தும் கல்யாணி பள்ளி. இவர் வந்து பள்ளி நடத்துகிறார். ஒரு பள்ளிக்கு என்னென்னலாம் கஷ்டப்படும், எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, எப்படி எப்படிலாம் ஃபீஸ் வரும், யாரெல்லாம் ஏமாற்றுவாங்க மிக தெரிஞ்சவர் சார். அவருக்கு இந்த பேச்சிலே இனிமை, கொஞ்சம் செயலிலே வலிமை, மிஞ்சும் தலைமை பண்புதானே, மிளிரும் சொல்வளம் மிக்கவர் செல்வராஜ் ஐயா அவர்கள். வாழ்கனி எம்மான். கிராம மக்களின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய தங்க தாரகையே, தங்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம்.
ஆர்த்தி ஆர்த்தின்னு ரொம்ப நாள் எனக்கு அர்த்தம் தெரியல. இறைவனுக்கு வந்து ஆராத்தி காட்டுறதுதான் ஆர்த்தின்னு சொல்லி பின்னால் புரிஞ்சுக்கிட்டேன். ஆர்த்தி அன்பு நிறைந்த அன்பு அவர்களுடைய செல்ல புதல்வி. அந்த பெருமகனார் மறைந்து விட்டார். இருந்தாலும் எங்கள் பள்ளியில் மீது பாசம் கொண்டவர் இந்த பெருமாட்டிக்கு நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் வாழ்த்து செய்து R. Srinidhi, come first. LKGB, K. Srinidhi. LKGB, K. Srinidhi. Yes. Sir, கொஞ்சம் தான் பட்டதெல்லாம் முடிச்சிட்டோம் சார். UKGA, Lokshana. UKGA, Lokshana. Srinidhi, both of them are Srinidhi. UKGB, B. Litika Shri. UKGA, Lokshana. UKGB, Litika Shri. Quick. Lokshana, where is Lokshana? No, yeah, sir. Yes. Litika Shri. Yeah, get it. First standard E, Yuneshwaran. Congratulations. First standard E, Yuneshwaran. அம்மா சாப்பிடாம யாரும் போயிடக்கூடாது. Second standard R. Abdul Rahman absent. Third standard M. Monica Yuneshwaran. Third standard M. Monica. Fourth standard P. Sanjana. See, மேல அமைச்சிருங்க teachers. Fourth standard P. Sanjana. Fifth standard A. Shamini. Quick. Fourth standard P. Sanjana. Clap. Yes. Fifth standard A. Shamini. Attendance prize goes to E. Manojeshwaran. E. Manojeshwaran, 4th standard. Attendance. V. Pranita Sri. Sir, Kalayan. Sir, நீங்களும் வாங்க சார். என்னம்மா abacus prizes கொடுத்துக்கலாம். Teachers prize Mr. J. Jayanti for punctuality. No late, no permission. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? It's very hard. Clap hands. Again, Mr. J. Jayanti, role model in teaching. Mr. J. Jayanti, role model in teaching. She gets role model award in teaching. She'll teach Tamil very nicely. Okay. Mrs. R. Shanti, Vice Principal, Leadership in Teaching. ஆனால் ஃபுல் ஒர்க்குக்குமே எல்லா டீச்சர்ஸோட ஹேண்ட் தான். ஆனால் ஃபுல்லாக இவங்க 2 பேர் இல்லைன்னா, நாங்கள் 3 பேர் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ ஆனுவல் டே பண்ணியிருக்க முடியாது. I should thank all the teachers, all the parents, everybody. R. Shanti, Leadership in Teaching. Mrs. S. Hema, Excellence in Teaching. Mrs. S. Hema, Excellence in Teaching. Mrs. N. Janani, Dedication in Teaching. Dedication teacher. Mrs. A. Deepa, Future Shaper. Mrs. A. Deepa, Future Shaper. Yes. Mrs. J. Priya, Rising Star. இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்காங்க, அதனால இந்த இயர் வந்தவங்களாம் ரைசிங் ஸ்டார் தான். ஓகே, அவங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுவாங்க. ரைசிங் ஸ்டார் மிஸ்ஸஸ் ஜே பிரியா. மிஸ்ஸஸ் எஸ் ஜாக்லின், ரைசிங் ஸ்டார். மிஸ்ஸஸ் பிந்தியா கோசாமி. மிஸ்ஸஸ் பிந்தியா கோசாமி. Mrs. Vindhya Goswami, Rising Star, come this side.
Mrs. S. Jacqueline, Rising Star. Congrats, ma'am. Mrs. Vindhya Goswami. Rising Star. Mrs. S. Sugada, Rising Star. Mrs. S. Sugada. Sugada, ma'am, come here. Mrs. P. Sabita, Rising Star. Yes, sir. Mr. அம்பலவாணன் சார் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் கேளுங்க சார். See, Mrs. S. அம்பலவாணன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். என்னோட டாக்டர் 88ல இருந்து அம்பலவாணன் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேல எங்களோடு இருப்பவர். இந்தியாவில் இருந்து இந்த கலை ஒரு காலத்தில் சைனாவுக்கு போய்விட்டது புத்த பிட்சுகளால். மீண்டும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர் கராத்தே மணி என்பவர். அவருடைய பிரதான சிஷ்யன் தான் நம்முடைய கராத்தே மாஸ்டர். இந்த பெருமகன் நம்ம கொஞ்சம் முன்னால நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்க கலையரசன் கேட்டாரு, என்ன சார் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு இருக்காருன்னாரு. அதனால அம்பலமான வீட்டில் போய் ஒரு சுற்றி போட்டுங்க. அவருடைய மானம் அவருக்கு ஏறத்தாழ ஒரு 10,000 மாணவர்களுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். கலை கேட்டாப்புல என்ன சார் எப்ப பார்த்தா அப்ப பார்த்த மாதிரி எப்படி இருக்காரு, அதை மேடலை பார்த்துக்கோங்க. கேட்டலப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. See, Mr. P. Satyaraj, spoken sir, innovation in education. Mr. P. Satyaraj sir, innovation in education. பாவம் அவர் வந்து ஒரு 20 டீச்சர்ஸ்க்கு ஜட்ஜ் வேலை வாங்குறாரு. ஆனா கடைசியில வின் ஆவாரு. வேலை செய்யலைன்னா சத்யாசாரம் விட போறானா கொம்பெடுத்து விரட்டி வந்து நாங்களாம் உண்மையிலே பயந்துகிட்டு தான் வரோம். சில நேரத்துல இந்த மேடம் திட்டுவாங்களே அப்படின்னு. ஜிவி தானியஸ்ரீ, she was studied. Where is Danyashree? Come here, Danyashree. She was our student from LKG to 5th standard. From 6th, she is. அதன் பிறகு மதுரவாயில் உள்ள வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில சென்ற ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் முதல்வராக வந்திருக்கிறார். இந்த பள்ளியின் மாணவி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் இந்த பள்ளி பெருமைப்படுகிறது. வாழ்த்துக்கள். எஸ் எஸ் நம்ம குரூப்பில் உள்ள மதுரவாயில் பள்ளியில் ஆமாம். தேங்க்யூ. அடுத்து அவருடைய சகோதரி பேபி அவர்கள் ஒரு தங்க காசு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா நினைவாக கல்யாணி நினைவாக கல்யாணி பள்ளி இல்ல அம்மா நிறைய நகை வச்சிருப்பாங்களே கொஞ்சம் நேரம் கொடுக்க.
நம்முடைய மாணவர்கள் எந்த இடத்திலும் தலைகவிழ்ந்து நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கலைகள் அத்தனையும் நாங்கள் சொல்லித் தருகிறோம். ஏனெனில் இதுக்கெல்லாம் வெளியே போனால் 500 ரூடு 1000 ரூடு 2000 ரூடு கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு அதை இலவசமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதன் மூலம் எங்களுடைய மாணவர்கள் எல்லா இடங்களிலும் சிறந்திருக்காங்க. எத்தனையோ பள்ளிகள் அதாவது பெருமையாக சொல்லக்கூடாது, எங்கள் மாணவன் எங்கிருந்தாலும் தலைநிமிரணும். அதுக்காக கட்டணம் இல்லாமல் நடத்த முடியாது. ஆனால் குறைந்த கட்டணம் வாங்குகிறோம். எங்களுடைய உழைப்பைத்தான் நாங்கள் அதுக்கு பதிலாக வச்சிடறோம். இன்று சென்னையில் பல இடங்களில் நம்ம கலையரசன் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. திடீர்னு ஒரு நான் போய் கிடந்தேன், ஒரு காரை நிறுத்தினா வந்தான், சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். என் கல்யாணம் உங்கள் தலைமையில் நடக்கணும்னா. ஏன்பா இல்லை என்ன? இல்லை எங்கள் அப்பா செத்து போனோம்னா நீங்கள் தான் 4ஆம் கிளாஸ் இருந்து 12th வரைக்கும் படிக்க வச்சிங்க. இப்போ நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். இப்படி நூற்றுக்கணக்கான பேர்களை நாங்கள் படிக்க வச்சிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையின் தத்துவம் நிறைந்ததாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் மாணவன் வர வேண்டும் என்பது நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். வேறு ஜீவா இஸ் தேர். எல்லம்மா ஆயம்மா, எங்கள் செல்ல ஆயம்மா 2 பேருமே 73 இயர்ஸ் ஆகுது. ஆனால் முதல்ல ஒரு சின்ன இலை கூட கிழிக்க முடியாது. தேங்க்யூ சார். வேறு ஜீவா ஆண்டி, ஜீவா யா பாபா மெதுவா மெதுவா. இப்போ 2 பேரோட ஒர்க்குமே எங்கள் ஜீவா தான் செய்கிறாங்க. எங்கள் டீச்சர்ஸ்க்கு மேலே எனக்கு ரொம்ப எங்கள் ஆயம்மா மேலேயும் பாசம் தான். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே மாணவனாக இருந்தவங்கெல்லாம் குழந்தையா இங்கே விளையாண்டாங்க. அவங்களுக்கு இப்போ பரிசு அளிக்கப்படுகிறது. வாங்க மேடைக்கு. எப்பவுமே போல 2 பேர் தான், அம்பலவாணன் கட்டியவர். தீபா First standard E. Luneshwaran from first standard Chana Sri. Super mark. Yes. Standard W. Ritik. First. Second standard Shashwant. Congrats children. Congrats dears. Third side. Yes. Third standard P. Sanjana. Sir, 4. P. Sanjana, M. Monica. Line away, sir. P. Monica. Second. P. Monica. Second. Come this side. Mother, move. Move, ma. A. Sharmita from 4th standard. Stand there itself. Sir, update it, sir. E. Dhanushri, second. A. Sharmita first. Dhanushri second. E. Dhanushri. 5th standard. M. Mukesh first. P. Pragadish second. Principals kala idu. Then. Loves me like you used to.
ஸ்மார்ட் கிட்ஸ் அகாடமி மூலமாக நம் பள்ளி குழுமத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. விநாயக வித்யாலயா சார்பில் காந்திமதி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். வேலம்மாள் வித்யாசிரமம் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கிறாங்க. அடுத்து சோராஞ்சேரி ஸ்ரீகுரு அக்காசாமி வேலம்மாள் ஸ்கூல் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பிரின்சிபால் ரத்னகுமாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து செவ்வாப்பேட்டை வேலம்மாள் வித்யாசிரமம் பள்ளியின் சார்பில் பிரின்சிபால் சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து வேலம்மாள் அகாடமி பாக்கம் பள்ளியின் சார்பாக அதனுடைய பிரின்சிபால் முருகலட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். கலையரசன் அவர்கள் இப்போது 25 ஆண்டு கால கல்யாணி பள்ளியை பற்றி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்கிறது ஆகி போச்சு. 2-3 லைன் மட்டும் பேச சொல்கிறாங்க. நான் நிறைய பேசுவேன் நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் இந்த பள்ளியுடைய தாய்ப்பள்ளியான விநாயகா வித்யாலயா அப்படின்ற பள்ளியில் 1988 நினைக்கிறேன், 88லேருந்து 95 வரைக்கும் எல்கேஜி டு 5th படித்தேன். அப்புறம் சுடலை முத்துப்பாண்டியன் சாருடைய முதல் பள்ளி அது. அதிலிருந்து தொடங்கியது தான் இந்த பயணம். இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு பள்ளி நிறுவனமாக வளர்ந்து இப்படி மேலோங்கி நிற்குது. இந்த பயணத்தில் நானும் இந்த பள்ளியோட ஒரு மாணவன் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்றதுக்கு எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பள்ளியில் படித்து அந்த பள்ளியுடைய ஒரு ஆண்டு விழாவில் நம்மளே வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பெருமை. எங்கள் அப்பாவுடைய ஒரு நீண்ட நாள் எங்களோட உறவினர், எங்கள் அப்பாவுடைய நண்பர் சினிப்பாண்டியன் இன்றைக்கி இல்லை. எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. என்னோடய தந்தை ஸ்தானத்தில் எங்கள் மாமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பள்ளியில் முக்கியமாக இந்த நடன நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு காலேஜ் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ஷோன் மாதிரி தான் ஒரு ஸ்கிட்டெல்லாம் தோணுது. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஒரு இது பசங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி வரணும். சும்மா படிச்சுட்டு ஒரு இடத்துல இப்போ சார் கூட வந்து ஒரு காவல்துறையில் இருந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பணியிலிருந்து வெளியே வந்து
கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மாணவர்களையும் இவ்வளோ ஆசிரியர்களையும் இவ்வளோ பள்ளி நிறுவனங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காவல்துறையிலே இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ சேவை செஞ்சு முடியுமானா அது சந்தேகம். அது கண்டிப்பாக நடந்திருக்காது. அதனால் எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நான் அந்த விநாயகா வித்யாலயில் ஒரு 2-3 இதில் ஆக்டிவிட்டியில் ஒரு டான்ஸ் இருக்கும், அப்புறம் கராத்தே இருக்கும், அப்புறம் சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல பூலோகத்தில் எம்எல்ஏன்னு ஒரு நாடகம். அதில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம், லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. எம்எல்ஏ வேஷத்தில் அடுத்து வரும்போது உடனே ஒரு வேஷம் கட்டி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டே வந்து எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அந்த டீச்சர்ஸுடைய ஒரு பரபரப்பு. ஏன்னா இவ்வளவு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் ஒரு மாதம் 1.5 மாதம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து உழைப்பு இருந்திருக்குன்றத பார்க்க முடியுது. நிச்சயமாக இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவாங்க. முக்கியமாக அந்த மனோஜ் அப்படின்ற பையன் போயிட்டான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அருமையான ஒரு நடிப்பு, சூப்பராக பண்ணியிருந்தான். எப்படி ஒரு சாதனை அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணி சாதாரணமாக இருக்கிற ஒரு அதை தோல்வி அடைஞ்சாலும் வந்து நம்ம திரும்ப திரும்ப எப்படி வந்து அதில் தோழாமல் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். ஏன்னா படிப்பு அப்படின்றது வந்து மார்க்கு அதை பேஸ் பண்ணி கிடையாது. ஏன்னா என் கூட படித்த நாங்கள் இப்போ எனக்கு சர்வீஸ்க்கு வந்து நான் ஒரு 13 வருஷம் ஆச்சு, நான் படித்து முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. என் கூட படித்தவங்க வந்து பல்வேறு துறைகளில் பல்வேறு இடத்துல இருக்கிறாங்க. தொழில்துறையை நோக்கி போனவங்க வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நிறுவனம், அவர் இன்றைக்கி ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நித்யாமிர்தம் ஸ்வீட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆமாம், அவர் வந்து நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். அவர் வந்து போலீஸ் ஆகணும்னு பார்த்தாரு. அவங்க அப்பா சின்ன ஒரு ஸ்வீட் கடை வச்சுருந்தார். அவருக்கப்புறம் அந்த கடையை ஒரு கடையை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 10-15 கடை நடத்திட்டு இருக்காரு. ஒரு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகிற பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு மாதம் நல்ல வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். ஆனால் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து எல்லாரும் வந்து படித்து ஒரு வேலைக்கு போகணுன்றது, வேலைன்றது வந்து ஒரு அரசு வேலையோ மற்ற வேலைகளாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நோக்கி போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிட்டு நாடகங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஒரு காலேஜ் லெவலில் எதிர்பார்க்கக்கூடியதை வந்து ஒரு ஸ்கூல் லெவலில் பண்ணுறீங்க. நிச்சயமாக வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்கூல் மோட்டோவில் ஒன்று கீழே போட்டிருக்காங்க, born to win அப்படின்னு. கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களாம் வெற்றி பெறுவாங்க. நான் எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸோட ஒரு பேரையும் சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சுடலிங்க பாண்டியன் மேடம், சுகந்தா மேடம், லக்ஷ்மி மிஸ், அப்புறம் சாந்தி மிஸ், அப்புறம் ஜெய்மரி மிஸ், அப்புறம் தமிழமுது மிஸ், இன்னொருத்தர் பேர் யாரோ ஒருத்தர் பேர் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி மேரி மிஸ். இது மாதிரி இந்த ஒரு 5-6 பேர் இந்த உங்களை மாதிரி எனக்கு எலிமெண்ட்டில் சொல்லி கொடுத்தவங்க இன்றைக்கி வரைக்கும் மனசில் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கணும்னு விருப்பப்படுறேன். அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். நன்றி. அதாவது குழந்தையா இருக்கக்கூடாது ஒரு டான்ஸ் மாஸ்டர், குழந்தை தான் ஆடும். இவ்வளோ பிள்ளைகளும் சிறப்பாக ஆடுவதற்கு இவர் தான் காரணம். அவருக்கு ஒரு கிளாப் போங்க. ஏன்னா இங்கே மேடையில் ஆடும்போது அவருங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா ரசிக்க தெரிந்தவன் தான் கலைஞனாக இருக்க முடியும். ரசிக்க தெரியாத கலைஞனாக ஒரு காலம் இருக்கணும். வாழ்த்துக்கள். கலை வந்து விநாயக வித்யாலயா படிச்சாரு. இது அந்த அம்மா உருவாக்குன ஸ்கூல்ல படிச்சோம்ல. என் ஸ்கூல்ல நான் உருவாக்குன ஸ்கூல் வந்து என்னமா இருக்கு 548. கிரேட். தேங்க்யூ. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.